அந்த வேலை வெட்டி இல்லாத வெங்கப்பையில கூப்பிட்டு இதெல்லாம் என்னன்னு முதல்ல பார்க்க சொல்லு. போலீஸுக்கு இழுசுன்னு ஏதாவது உதவி வேணும்னா என்ன கேளு. சாதாரணமா விட்டுறாதீங்க, உடனே என்னன்னு கவனிங்க. ஐயோ அண்ணே, என்னென்ன சொல்றீங்க? எனக்கு தலையே சுத்துது. உன் புருஷன் கொடுத்த விளங்காதவன் நீ இப்படியே இருந்தா நம்ம குடும்பமானதான் சந்தி சிரிக்கும். முதல்ல அந்த கன்றாவிய கம்ப்யூட்டர்ல போட்டு பாரு. ஒரு தருதலையின் ஒருதலை காதல்னு பேர் வச்சு இன்டர்நெட்ல விட்டுருக்கான் அந்த பையன். ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ணாம அதை பார்த்துட்டு அப்படியே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடு. இனிமேல் அது வெளியே வராத மாதிரி பண்ண சொல்லு. சரிங்க அண்ணே. திரும்பவும் சொல்றேன், லேட் பண்ணாத. அப்புறம் உன் புருஷன் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான்னு நம்பி விட்டுறாத. நீ முதல்ல கம்ப்யூட்டர்ல போட்டு பாரு, அப்புறம் நான் போன் பண்றேன். சரி அண்ணே, நான் பாக்குறேன். என்னங்க? என்னம்மா? எங்க அவ? கோயிலுக்கு போயிருக்கா. இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சல். என்னம்மா இதெல்லாம் குத்தமா பேசிட்டு இருக்க? எனக்கு வாயில ஏதாவது வந்துட போகுது. வாங்க மகாராணி வாங்க. இந்த குடும்பத்துக்கு ரொம்ப பெருமை தேடி கொடுத்திருக்கீங்க. போச்சு, எல்லாம் போச்சு. ஊர் உலகத்துல இனிமே தலையே காட்ட முடியாது. எதுக்கு பழுதுகிட்டு இருக்க? நீயா பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சொன்னா தானே புரியும். வாய முடுங்க. அப்பாவும் பொண்ணு சேர்ந்து என்ன சாவடிக்கிறீங்க. ஏய், உன் போன்ல நெட் கனெக்ஷன் இருக்கா? இருக்கு. குடு குடுறி. பாஸ், இந்த உலகத்துல நல்லவனாவே இருக்க கூடாது பாஸ். ரொம்ப தப்பு பாஸ். முதல்ல என்கிட்ட என்ன கேட்டா தெரியுமா பாஸ்? என்ன கேட்டா? மூத்தம் பாஸ், கிசு. நான் அந்த மாதிரி ஆள் இல்லைன்னு சொன்னேன் பாஸ். என் செல்ல குட்டி, என் பொம்மை குட்டி அந்த அளவுக்கு நேர்மையா இருந்தா. சரி, நம்ம கட்டிக்க போறோம் தானேன்னு நீங்க ஆசையா கேட்டல முத்தோ. இப்ப நான் கொடுக்குறேன். இந்த கன்றவிய பார்த்து தொலைங்க. நீங்க லவர் கூட? நோ நோ நோ, என் வைஃப். சொல்லு, யாரு? யுவர் வைஃப். அதான் அதான், அதேதான். ஆமா, இப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, மது உங்க வைஃப். கரெக்ட். நானும் மதுவும் எல்லாத்துக்கும் போயிட்டு வந்திருக்கோம். எல்லாத்துக்கும். இப்போ உனக்கு சந்தோஷமா? எங்கேயோ தூத்துக்குடியில இருக்கவங்க பார்த்துட்டு எனக்கு போன் பண்ணி சொல்றாங்க. ஐயோ, இந்த அசிங்க உலகம் பூரா தெரியுமே. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. அவன் வேணும்னு இப்படி பண்ணிருக்காமா. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட கோயில்ல வந்து பார்த்தான். நான் அவன்கிட்ட பேச முடியாதுன்னு சொன்னேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நீ ஏன் நினைச்சாலும் என்னை விட்டு போக முடியாது, அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னான். சொன்ன மாதிரியே பண்ணிட்டோமா. நீ ஏன் மாடற? நீ கணத்தோட இன்னைக்கு அவனை ரெண்டுல ஒன்று பாத்துற. என்னத்த பார்க்க போறீங்க? நீ சும்மாரு. அவன் என்ன சும்ப பையன் நினைச்சிட்டானா? அவனை உண்டு இல்லைன்னு பண்ற பாரு. சூர்யா, வா ஷாம். நட்ராஜங்க இப்பதான் ஒரு முதலாளி ஆயிட்டாரே. என்கிட்ட சொன்னா பிரஸ்டீஜ் இஷ்யூன்னு எங்க போனாலும் என்கிட்ட சொல்றது இல்ல ஷாம். வாப்பா. அம்மா, நட்டு எங்க போறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போனானாமா? அவனுக்கு ஃபோன் பண்ணா நாட் ரீச்சபிள்னு வருதுமா. என்ன பாச்சு? ஏதாவது பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட மறைக்காம சொல்லுப்பா. நிச்சயமா மறைக்க மாட்டேமா. ஏற்கனவே மறைச்சுதான் இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. அம்மா, நட்டு இது வரைக்கும் பண்ண தப்பு பத்தாதுன்னு இப்ப அதை விட பெருசா தப்பு பண்ணிட்டு இருக்காமா.
என்னப்பா என்ன பிரச்சனை என்ன சொல்ற நீ? அம்மா அந்த மது இருக்காளம்மா? ஆமா, அவ கூட இவன் ஏதாவது தகராறு பண்ணிட்டானா? இல்லைம்மா, அந்த மது ஃபோட்டோவை செல்ஃபோனில் வச்சுட்டு குடிச்சிட்டு வளரி இருக்காம்மா. பத்தாததுக்கு அவள் ஃபோட்டோக்கு முத்தெல்லாம் கொடுத்து அதை வீடியோ எடுத்து இன்டர்நெட்டில் வேற போட்டிருக்காம்மா. மதுக்கு இந்த விஷயம் தெரியுமா? தெரியுமான்னு தெரியல. ஏன்னா எனக்கே இந்த வீடியோ என் ஃப்ரெண்டு தான்மா காமிச்சான். அதனால இந்நேரம் எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேம்மா. ஏன்பா ஏன்பா அவன் இப்படி எல்லாம் பண்றா? இப்பதான் அவனுக்கு பொறுப்பு வந்துருச்சேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டோம். அவ திருந்தவே மாட்டானா? அம்மா அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாமா. முதல்ல அவனை காப்பாத்துறதுக்கான வழியை பார்க்கணுமா. என்னப்பா சொல்ற? ஆமாமா, இவன் பண்ணது பெரிய தப்பு. அவங்க போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா என்ன இதுன்னு கேட்காமலே உள்ள பிடிச்சு போட்டுருவாங்க. மது வீட்டுக்கு தெரிஞ்சு அவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் பிரச்சனை பெருசாகும். இதெல்லாம் நடக்கிறதுக்குள்ள அவன் எங்க இருக்கான்னு பார்க்கணுமா. என்னப்பா இது? திருடுனா, பொய் சொன்னா, வீட்டை விட்டு ஓடி போனா, கடைசியில குடிச்சா, இப்போ இப்படி ஒரு காரியத்தை பண்ணி தொலைச்சிருக்கானே. ஆமா அவனுக்கு எதுவும் ஆகாதுமா, அதெல்லாம் பாத்துக்கலாமா. இவனை விடுப்பா. நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவன் ஏதோ பெரிய தப்பு பண்ணிருக்கான். பாவம் அந்த சுமதி அம்மாவை நினைச்சு பாரு. ஒத்த பொண்ணு பெத்து வச்சிருக்கிற அந்த அம்மா மனசு என்ன பாடுபடும். பிரச்சனைன்னு தெரிஞ்ச உடனே ஐயோ சுந்தரி உன் ரத்தத்தை உறிஞ்சின காசு எனக்கு வேண்டான்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்த மனுஷி. அந்த அம்மாவோட நல்ல மனசுக்காவது இதெல்லாம் நடக்காம இருந்திருக்கலாம்ல. ச்சே, இவன் இப்படி பையன் வயித்துல வந்து பிறந்து தொலைச்சா. சூர்யா அவன் எங்க போறான்னு சொல்லிட்டு போனானா? இல்ல ஷாம், முதல்ல நான் ஒண்ணு சொல்றதை கேளுப்பா. நீ கிளம்பி உன் வீட்டுக்கு போ. இல்லப்பா, போலீஸ் கேஸ் நீ என்னென்னமோ சொல்ற. தேவையில்லாம நீ எதுக்கு இதுல மாட்டிக்கணும்? இல்லம்மா அது வந்து அவனை நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக நீ அவன் கூட இருந்த. நீ அவனும் ஒன்னதான இருக்கீங்க. அப்போ கூட்டு களவாணிங்கன்னு போலீஸ் ஒன்னையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணும்ல. எனக்கு நல்லது செஞ்ச சுமதி அம்மாவுக்கு தான் என்னால நன்றியோடு இருக்க முடியல. குடும்பத்துக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிற நீயும் தேவையில்லாம கஷ்டப்படாதப்பா. இல்லம்மா அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. இது பாருப்பா, நீயும் எனக்கு புள்ளதா. உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என் மனசு கஷ்டப்படுத்த செய்யும். தயவு செஞ்சு நீ கிளம்பு. அவதான தப்பு செஞ்சிருக்கான், அவனை தண்டனை அனுபவிக்கிட்டோம். அப்பதான் இவன் திருந்தி வரதுக்கான வழி பிறக்கும். நீ வீட்டுக்கு போ. அம்மா இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு சுமூகமானதுக்கு அப்புறம் வா. இல்லம்மா. சொன்ன கேளுப்பா, நீ போ. சூர்யா அவன் வந்தா எனக்கு ஃபோன் பண்ணு. சரி ஷாம். வரமா. ஏமா அவனுக்கு என்னதாமா பிரச்சனை? அவனுக்கு என்ன பிரச்சனை? பண்றதெல்லாம் பண்ணிட்டு அவன் நிம்மதியா தான் இருக்கான். நாம தான் பைத்தியம் பிடிச்சு திரியிறோம். சரி குட்டி, நீ வீட்லயே பத்திரமா இரு. நான் போய் சுமதி அம்மாவை பார்த்துட்டு வரேன். இப்ப எதுக்குமா அங்க போற? வேற என்ன பண்ண முடியும்? நீ போறதுக்கு முன்னாடி விஷயம் தெரிஞ்சா ஒன்னலமா திட்டுவாங்க. இப்படி ஒரு புள்ளைய பெத்ததுக்கு அடிச்சா கூட வாங்கித்தன ஆகணும். எப்படியாவது அந்த அம்மாவோட கையில கால்ல விழுந்தாவது இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியுமான்னு பாக்குறேன். நான் வரேன் குட்டி, பார்த்து பத்திரமா இரு. ஆமாம்மா மது கையாலேயே கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டேன் சார். சரி சார், ஆனா என்ன ஆனாலும் சரி அவனை உண்டு இல்லைன்னு பண்ணணும் சார். ஆமா சார், கமிஷனர் ஆஃபீஸ்க்கு நானே நேரில் போய் கொடுத்துறேன் சார். சொல்லுங்க சார். ஓ பழனிவேலா, நான் அவரையே பார்க்குறேன் சார். அவரை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன் சார். நீங்க நம்ம ஏரியா ஸ்டேஷன்ல மட்டும் கொஞ்சம் சொல்லி வைங்க சார். அவன் அடிக்கிற அடியில இனிமே அந்த மாதிரி ஒரு நினைப்பே வரக்கூடாது சார். சரிங்க சார், நான் அவரை பார்த்துட்டு அங்கிருந்து உங்களுக்கு ஃபோன் பண்றேன் சார். வச்சிடறேன் சார். இது பார், நான் கமிஷனர் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுறேன். அவனை உள்ள தூக்கி வச்சு 4 சாத்தினா தான் அறிவு வரும். கமிஷனர் ஆஃபீஸ் போற வழியில தான் வீடு இருக்கு. நாக்க புடிங்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்டு வரேன். அப்பதான் என் மனசு ஆறும். வரேன்.
அம்மா, உனக்கு விஷயம் தெரியுமா சுந்தரி? என்ன காரியம் பண்ணிருக்கான் பாத்தியா உன் புள்ள? கேள்விப்பட்டதும் மனசு தாங்காம தான் ஓடி வந்திருக்கேன். உங்க காலை பிடிச்சு மன்னிச்சுக்கங்கன்னு கேக்குறத தவிர வேற என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலம்மா. நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என் பிள்ளையால உங்களுக்கு இப்படி ஒரு இக்கட்டு வந்துருச்சேம்மா. மன்னிச்சிருங்கம்மான்னு சொல்றதுனால இவ்வளவு பெரிய கஷ்டம் மாறாதுதான். ஆனா எனக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியலம்மா. என் பையன் தப்பு பண்ணிட்டான்னு தெரிஞ்சும் பணத்தை கொண்டு வந்து கொடுத்து எனக்கு ஒரு வேலையும் வாங்கி கொடுத்தீங்க. இப்படி ஒரு மனசு இந்த உலகத்துல வேற யாருக்கும் இருக்காதும்மா. ஏய், சீ, நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி? புள்ளியாடி பத்தி வச்சிருக்க? பொறுக்கியில பத்தி வச்சிருக்க? இப்போதைக்கு இங்க வந்த நான் பண்ண காரியத்தால எல்லாரும் தூக்க மாட்டி செத்துட்டாங்களா இல்லையான்னு உன் புள்ள பார்த்து வர சொன்னானா? நல்ல குடும்பத்துல பிறந்த எவனோ இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ண மாட்டான். என்னத்தை சொல்லி கொடுத்து உன் புள்ளைய வளர்த்த? வேலைக்காரிக்கு பிறந்தவன் தானே, அதான் புத்தி அந்த லெவலுக்கு மட்டமா இருக்கு. என்னடி பேசுற? இவள அவனுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு வாடான்னு சொல்லி கொடுத்தா? சுந்தரி மகனை லவ் பண்ணிட்டு வாடி நானும் உனக்கு சொல்லி கொடுத்தேன். நீ அவனை லவ் பண்ணிட்டு வந்து நிக்கல? அவ வயசு என்ன, ஓ வயசு என்ன? அவள மரியாதை இல்லாம பேசுன்னு நானும் உனக்கு சொல்லி கொடுத்தேன். அப்போ அவன் பண்ணிருக்கிற காரியத்தை பத்தி கேட்கவே வேணாம்னு சொல்றியா? இல்ல அவன் பண்ணது கரெக்ட்னு சொல்றியா? இப்ப சுந்தரி வந்து தான் பையன் பண்ணது சரின்னு சொன்னாளா? அப்போ இவங்க தப்புதான் மன்னிச்சிருங்கன்னு சொன்னா விட்டுருவியா? இந்த வியாகியனெல்லாம் அன்னைக்கு அவங்கிட்ட பிரேஸ்லெட்டும் லேப்டாப்பும் வாங்குறப்ப பேசி இருக்கணும். அப்ப எங்க போச்சுடி புத்தி? தப்ப ரெண்டு பேரும் பண்ணிட்டு ஒருத்தரை மட்டும் குத்து சொல்றது எப்படின்னு கேக்குறேன். நாங்களும் தலைப்பாடா அடிச்சுக்கிட்டோம். எப்ப சொல் பேச்சு கேட்டிருக்கீங்க? எல்லாம் உங்க சௌரியத்துக்காக பண்ணீங்க. இப்போ பரிதாபப்பட்ட ஜீவனா நான் அவ்வளவு நிக்கிறோம். அவனை மன்னிக்கவே முடியாதுதான். ஆனா அதுக்கு இவ என்ன பண்ணுவா? நான் லவ் பண்ண, அதனால நெட்ல என்ன பத்தி படம் வந்திருக்குன்னு இப்ப நீ வந்து நிக்கிற. உன்னை நான் என்ன பண்ணுவேன்? உங்களுக்கெல்லாம் லவ் பண்றது சாதாரணம், படம் எடுத்துக்கிறது சகஜம். அது நெட்ல வந்தா கூட பரவாயில்ல. அத பத்தி யாராவது கேட்டா அப்படியான்னு சொல்லிட்டு போற மன நிலையில இருக்கீங்க. ஆனா நாங்க அப்படி இல்ல. ஒத்த வார்த்தை கூட எங்களை சுருக்குன்னு தைச்சிடும். பெத்தவங்கள பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கிறவங்களா இல்லவே இல்ல. அப்படி இருந்திருந்தா நீ லவ் பண்ணிருக்க மாட்ட. அவனும் இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிருக்கவே மாட்டான். ஒழுங்கு மரியாதையா உள்ள போயிடு. என்ன பண்ணணுங்கிறத நாங்க பாத்துக்கிறோம். போ போடி. சத்தியமா சொல்றேம்மா, நீங்க ரொம்ப பெரியவங்க. என்ன சொல்லுவீங்களோன்னு பயந்து பயந்துதான் நான் இங்க வந்தேன். அடிச்சாலும் பரவாயில்லன்னு அம்மாவை பார்த்து மன்னிப்பு கேட்கலான்னு தான் நான் வந்தேன். யாரு சுந்தரி அடிக்கிறது? எல்லாம் நாம வந்த விதி. மதுவோட அப்பா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன்னு போயிருக்காரு. இதெல்லாம் நான் செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்ல. என்னம்மா நீங்க? அவன் தப்பு பண்ணியிருக்காமா. அவனுக்கு நிச்சயமா தண்டனை வேணும். படட்டும், பட்டு புத்தி தெளியட்டும். அவனை காப்பாத்துங்கன்னு சொல்றதுக்காக நான் இங்க வரலம்மா. நானும் பொண்ணுங்களை பெத்து வச்சிருக்கம்மா. என்ன மன்னிச்சிருங்கன்னு கேட்கத்தான் நான் இங்க வந்தேன். தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. அதை சொல்லிட்டு போறதுக்காக தான் நான் வந்தேன். யாரையும் நொந்துக்கிற நிலைமையில நான் இல்ல சுந்தரி. எல்லாம் என் நேரம். யார என்ன சொல்றது? இவ அப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற வழியில உன் வீட்டுக்கு போறதா சொன்னாரு. அங்க போய் ஏதாவது பிரச்சனை பண்ணிட போறாரு. நீ போய் என்னன்னு பாரு. போ. சரிம்மா, போ. ஏய், நான் தான் எதுவும் பண்ணலன்னு சொல்றேன்ல. நான் எப்படி மது போய் அசிங்கப்படுத்துவனா? நீ சொல்றதெல்லாம் சரிடா. ஆனா மது பத்தின படம் எப்படி இன்டர்நெட்ல வந்துச்சு? ஒரு நிமிஷம். அன்னைக்கு தண்ணி அடிக்கிறப்போ மதுவோட ஃப்ரெண்டு சந்தோஷ் கிட்ட நான் மதுவை பத்தி பேசிட்டு இருந்தேன். அப்போ அவன் கூட இருக்கிற ஒருத்தன் செல்போன்ல என்ன படம் எடுத்துட்டு இருந்தான். உன்னதான் படம் எடுக்கறான்னு தெரிஞ்சோ நீ பேசாமல இருந்த? ஏய், என்னடி நீ போலீஸ் மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க? அப்ப நான் போதையில இருந்ததால எதுவுமே புரியல. அதுவும் இல்லாம
இப்படி நெட்ல போட்டு விடுவாங்கன்னு யாருக்கு தெரியும்? அப்படி எது குடிக்கணும் இப்ப தேவையில்லாம எதுக்கு பிரச்சனை மாட்டணும்? இத பாரு, நானே டென்ஷன்ல இருக்கேன். நீ தேவையில்லாம பேசி என்ன கடுப்பேத்தாத. சரி, அம்மா எங்க? மது வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்கள யார் அங்க போக சொன்னது? உன்னை யார் போன் ஆஃப் பண்ணிக்க சொன்னா? ஏய், அதுல சார்ஜ் இல்லடி. அவங்களும் வேற என்ன பண்ணுவாங்க? போய் பேசி பார்க்கறேன்னு போனாங்க. நான் கூட போகாதீங்கம்மா, உங்க வீட்ல உங்களை அசிங்கப்படுத்துவாங்கன்னு சொன்னேன். ச்சே, எல்லாருமா சேர்ந்து ஏன் இப்படி என்ன சாவடிக்கிறீங்க? ஏண்டா தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு மத்தவங்க மேல ஏண்டா பழி போடுற? வாங்க சார். ஏண்டா நான் இப்ப என்ன உன் வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்கேன், பண்ணதெல்லாம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றேன். ச்சே. கொலகார பாவி, ஏன்டா அப்படி பண்ண? நான் வேணும்னு எதுவுமே பண்ணல. பேசாதடா அயோக்கிய ராஸ்கல். என் பொண்ணு எல்லாத்தையும் சொல்லிட்டான்.